கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி 3 மாதங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை காட்டுகிறார். நான் தான் தேவன், என்னை தான் நீங்கள் வணங்க வேண்டும், எகிப்தின் தேவர்களை அல்ல, விக்கிரகங்களை அல்ல என்பதை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு நான் தான் தேவன் என்பதை மீண்டும் மீண்டும் காண்பிப்பதற்காக அவர்களுக்கு ஆண்டவர் செங்கடலை 2 பிளந்து காட்டுகிறார். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு பின்னாக மேக அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புகிறார். பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேலுடைய சேனைக்கும் நடுவாக அக்கினி ஸ்தம்பம் நிற்கிறது. பார்வோனுடைய சேனை இவர்களை தொட முடியவில்லை. பல அற்புதங்களை நான் தான் தேவன் என்பதை கர்த்தர் காண்பிக்கும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்து 3வது மாதத்திற்குள்ளால, அந்த 3 மாதத்திற்குள்ளால ஆண்டவர் அடுத்த ஒரு காரியத்தை செய்கிறார். 10 கட்டளைகளை கொடுக்கிறார்.